கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வாசிக்கிறோம். ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. இதுதான் வசனம். இந்த உலக வாழ்க்கையில் ஒருவருடைய தயவும் உதவியும் இன்னொருவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவசியமாயிருக்கிறது. யாருடைய தயவும் உதவியும் எனக்கு தேவையில்லை என்று ஒருவரும் கூற முடியாது. ஆயினும் மற்றவர்களின் தயவையோ உதவியையோ சார்ந்திருக்கின்ற ஒரு அனுபவம் நல்லதல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஆசை அவனுக்கு இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற போது அதற்கு எந்த ஒரு மனிதனும் உரிமை பாராட்டிவிடக்கூடாது என்பதாகும். தனக்கு வரும் உயர்வுகள் தேவனால் மட்டுமே வந்தது என்று சொல்லத்தக்கதாக அவைகள் இருக்க வேண்டும். இதுவே அவனுடைய விசேஷ ஆசை. அவன் வாழ்க்கை பாதையில் அந்த மேலான ஆசையின் அடிப்படையிலேயே வாழ்ந்தான். சோதோமின் ராஜா அவனுடைய வீர தீரமான செயல்களை கண்டு பெரும் பொருளை கொடுக்க முன் வந்தான். ஆயினும் ஆபிராம் அதனை வேண்டாம் என்றான். சோதோமின் ராஜாவின் தயவில்தான் ஆபிராம் மிகுந்த செல்வந்தன் ஆனான் என்று கூறப்படும் நிலை உருவாவதை அவன் விரும்பவில்லை. தனக்கு வரும் ஒவ்வொரு உயர்வும் இது தேவனால் வந்தது என்று முத்திரையை உடையவனாய் இருக்க அவன் விரும்பினான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த கொள்கை சார்ந்த ஆசை தேவை. தேவனால் வராத உயர்வும் எதுவும் வேண்டாம் என்ற ஒரு மனநிலை வேண்டும். தேவனால் வருகின்ற உயர்வுகள் நீதியையும் உண்மையையும் சார்ந்ததாகவும் பிற்காலத்தில் எண்ணி மகிழத்தக்கதாகவும் இருக்கும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற சிந்தை பலர் நடுவில் நமக்கு சில உயர்வுகளை தர முடியும். ஆனாலும் விசுவாசத்தை சார்ந்து நிற்காத அவைகளால் உண்மையான மனநிறைவை நாம் அடைய முடியாது. சில மனிதர்களை சார்ந்து பெரும் உயர்வும் உலக பிரகாரமான யோசனையின்படி பெரும் உயர்வும் பின்னர் மகிழத்தக்கதாக இராது. தேவனால் வந்தது என்று சொல்லத்தக்க உயர்வுகளே என்றும் நிமிர்ந்து நிற்க செய்யும். அவரால் வந்த உயர்வுகளில் பரிசுத்த முத்திரையும் தேவ பாதுகாப்பின் உத்தரவாதமாகும். தேவ சமாதானமும் அநேகர் பயன்படத்தக்க ஆசீர்வாதமும் சேர்ந்தே இருக்கும். பிரியமானவர்களே, தேவனால் வந்த உயர்வுகள் நமக்கு அலங்காரத்தை தரும். நாம் உருவாக்கிய உயர்வுகளோ அகங்காரத்தை தரும். தேவனால் வந்த உயர்வுகள் நமக்கு அலங்காரத்தை தரும். நாம் உருவாக்கிய உயர்வுகளோ நமக்கு அது அகங்காரத்தை தரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் உயர்த்தப்பட வேண்டுமே அன்றி மனுஷனால் வருகிற உயர்வுகள் என்றைக்கும் ஒரு நாள் நமக்கு அது இகழ்ச்சியாகும். நாம் சுயமாக முடிவெடுத்து செயல்பட்டு நான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தேன் என்று சொன்னாலும் அதுவும் தவறு. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்தி
அவர் பார்த்து அழகு பார்க்கணும். அதுதான் நமக்கு உயர்ந்ததும், மேன்மையானதும், ஆசீர்வாதமானதும், கனத்துக்குரியதும் ஆகும். இப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.